நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஒரு நல்ல ஃபீல் குட் மூவினா அது ரீல் லைஃப்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோவான அரத்தா கைசாகிக்கு ஒரு மாத்திரை கிடைக்குது. அந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் 10 வயசு குறைஞ்சி திருப்பி ஸ்கூலுக்கு போவார். அந்த ஸ்கூல் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஒரு நல்ல ஃபீல் குட் மூவினா அது சைலண்ட் வாய்ஸ்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோவான ஷோயோ இஷிடா எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அவன் வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள் அவனை ரொம்ப நல்லவனாக மாற்றும். அது எப்படி மாற்றுதுன்றது ரொம்ப சூப்பராக அழகாக சொன்னது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஒரு நல்ல ஃபீல் குட் மூவினா அது த ஸ்கூல் ஃபார் குட் அண்ட் ஈவில்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோயினான சோஃபியும் ஹீரோயினோட ஃப்ரெண்டான அகத்தா 2 பேரும் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினான சோஃபிக்கு வானத்தில் இருக்கிற மாய ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசை. அவள் ஆசைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கூலுக்கு போகிறா. ஆனால் அந்த ஸ்கூல்லேயே குட் ஸ்கூல் அப்புறம் ஈவில் ஸ்கூல்னு 2 ஸ்கூல் இருக்கும். நம்ம ஹீரோயின் குட் ஸ்கூலுக்கு போகாமல் அங்கே இருக்கிற ஈவில் ஸ்கூலில் போயிடுறா. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத சொல்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஒரு நல்ல ஃபீல் குட் மூவினா அது செகண்ட் சம்மர் நெவர் சி யூ அகைன் சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோவான சத்தோஷியோட லவர் ஒரு நோயினால இறந்துடுவாங்க. அவங்க இறந்த கொஞ்ச காலம் கழிச்சு நம்ம ஹீரோ ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்க கீழே தவறி வந்து அவரோட லவர் உயிரோட இந்த காலத்துக்கு டைம் டிராவல் பண்ணி போவார். அவர் லவரோட திருப்பியும் வாழ்ற சான்ஸை கரெக்டாக பயன்படுத்தினாரா இல்லையா அப்படின்றத சொல்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஒரு நல்ல ஃபீல் குட் மூவினா அது ட்ரௌனிங் லவ்னு சொல்லலாம். நம்ம ஹீரோயினான நட்சுமி அவங்க வாழ்ந்துட்டு இருந்த டோக்கியோ நகரத்தை விட்டு வேற நகரத்துக்கு வாழ வராங்க. அங்கே கடலோரமாக சுற்றிட்டு இருக்க நம்ம ஹீரோவான கோவோட காதலை விடுறாங்க. கடைசியில் இந்த காதல் சேர்ந்ததா இல்லையா அப்படின்றது சொல்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஒரு நல்ல ஃபீல் குட் மூவினா அது ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோவான கத்தகாக்கி அவனை மாதிரியே ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்க ஃபியூச்சர் கத்தகாக்கியோட சேர்ந்து நம்ம ஹீரோயினான ரூரியை அவன் மேலே காதலை விழ வச்சானா. அப்படி காதலை விழ வச்சா அவங்க காதலுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஒரு நல்ல ஃபீல் குட் மூவினா அது நைட் அட் த மியூசியம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோ ஒரு மியூசியமில் நைட் டைம் செக்யூரிட்டியாக சேருவார். அந்த மியூசியமில் இருக்கிற ஒரு கல்வெட்டோட சக்தியால் அங்கே இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் நைட்டு மட்டும் உயிர் வரும். இந்த ஹீரோ அந்த மியூசியமில் இருக்கிற எல்லா பொருட்களும் நைட்டில் எப்படி சம்பாதிச்சாரு அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஒரு நல்ல ஃபீல் குட் மூவினா அது ஆரஞ்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னதுன்னா நம்ம ஹீரோயினான நாவுக்கு அவங்களோட ஃபியூச்சர்லேருந்து லெட்டர் வரும். அந்த லெட்டர் வச்சு அவங்களோட பிரசத்தில் இருக்கிற ஹீரோவை சாவுலேருந்து காப்பாற்றினாங்களா இல்லையான்றத ரொம்ப சூப்பராக சொல்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி.